Good morning students. Today I am going to teach about characteristics of human wants. Chapter second chapter consumption analysis la characteristics of human wants. The human wants are unlimited, wants become habits, wants are satiable, wants are alternative, wants are competitive, wants are complementary, wants are recurring. There are 7 type of the human wants. நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். விருப்பங்கள் வந்து எண்ணற்றவை, அன்லிமிட்டட். நம்மளோட விருப்பங்கள் எப்பயுமே வந்து எண்ணில் அடங்காதவையாக தான் இருக்கிறது. ஒரு விருப்பம் வந்து நிறைவேறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இன்னொரு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். வென் ஒன் வாண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் another one cross up. Human wants multiply with the growth of civilization and development. Second one is wants become habits. நம்மளுடைய விருப்பங்கள் வந்து பழக்க வழக்கங்களாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது. Wants become habits. For example, when a man starts reading newspaper in the morning, it become a habit. Same the case with drinking tea or chewing pants. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது, மார்னிங் நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து விருப்பமாக இருந்தாலும் அது டெய்லியுமே என்னவாக மாறிடுது, ஒரு ஹேபிட்டாக மாறுது, பழக்க வழக்கமாக அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் டீ, ட்ரிங்கிங் டீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள். நிறைவேறக்கூடியதாக, விருப்பங்கள் வந்து நிறைவேறக்கூடியவையாக இருக்கிறது. Though we cannot satisfy all our wants at the same time, we can satisfy particular wants at the given time. When one feels hungry, he takes foods and that wants satisfied. நம்மளுடைய விருப்பங்கள் வந்து எல்லாமே வந்து என்ன செய்யப்படுறதில்ல, நிறைவேறக்கூடியவையாக இருக்கிறது இல்லை. அப்போ நம்மளுடைய குறிப்பிட்ட நேரத்துக்கு தகுந்தாப்படி நம்மளுடைய விருப்பம் வந்து நிறைவேறும். இப்போ நம்மளுக்கு பசி எடுக்கும்போது சாப்பிட்டா மட்டும்தான் அதனோட விருப்பம் வந்து நிறைவேறும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாண்ட்ஸ் ஆர் அல்டர்னேட்டிவ். மாற்றுப்பொருள், அல்டர்னேட்டிவ் சாய்ஸ். மாற்றுப்பொருளால் நம்மளுடைய விருப்பத்தை வந்து என்ன செஞ்சுக்கலாம், நிறைவேறிக்கலாம். There are alternative ways to satisfy a particular want. Example, இட்லி, தோசை ஆர் சப்பாத்தி. காலையில் டிஃபனுக்கு வந்து நம்மளுக்கு இட்லி இல்லைன்னா நம்ம அல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வந்து எதை எடுத்துக்கலாம், தோசை அண்டு சப்பாத்தி. நம்மளுடைய விருப்பங்கள் எப்பயுமே வந்து மாற்று பொருளால் வந்து நிறைவு பெறும் மாதிரி இருக்குது. வாண்ட்ஸ் ஆர் காம்படேட்டிவ். போட்டியிடுபவை. வாண்ட்ஸ் ஆர் காம்படேட்டிவ். ஆல் our wants are not equally important. So there is competition among wants. Hence we have to choose more urgent wants than less urgent wants. Next is wants are competitive. All our wants are not equally important. So there is competition among wants. Hence we have to choose more urgent wants than less urgent wants. எல்லா விருப்பங்களுமே வந்து ஒரே மாதிரியானவையாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து முதல் தேவை. ஃபஸ்ட்டு விருப்பத்தை வந்து நம்ம நிறைவேற்றிக்கிறோம். இப்போ அர்ஜெண்ட்டாக வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதைத்தானே நம்ம முதல்ல வந்து பூர்த்தி செய்வோம். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம என்ன செய்வோம், தேர்வு செய்வோம். அதுதான் த காம்படிட்டிவ், போட்டியிடுபவையாக இருக்கிறது. வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. விருப்பங்கள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் எ பர்டிகுலர் வாண்ட் ரெக்வயர்ஸ் த யூஸ் ஆஃப் மோர் தென் ஒன் கமாடிட்டி. எக்ஸாம்பிள், கார் அண்டு பெட்ரோல், இங்க் அண்டு பென். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு விருப்பத்தை செய்யும்போது மேற்பட்ட பண்டங்களை வந்து என்ன செஞ்சுருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் அண்டு கார். இப்போ கார் இருந்தால் மட்டும் போதாது. அப்போ பெட்ரோலும் நம்ம வந்து
சார்ந்து தான் இருக்கிறோம். அதே மாதிரி தான் பெண்ணுக்கு வந்து முக்கியமாக வந்து என்ன தேவைப்படுது, இங்க். அப்போ ஒரு பொருள் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுமே வந்து அந்த பொருளுக்கான யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இஸ் வாண்ட்ஸ் ஆர் ரெக்யூரிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், மீள தோன்றுபவையாக இருக்கிறது. சில வாண்ட்ஸ் வந்து தேவை வந்து அடிக்கடி நிகழக்கூடியவையாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து இப்போ மார்னிங் வந்து பசிக்கும்போது நம்ம சாப்பிட்றோம், அதே வந்து திரும்பவும் வந்து பசிக்கும்போது சாப்பிட்றோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஹங்கரிங்கிறது வந்து அடிக்கடி தோன்றக்கூடியவையாக இருக்கிறது. Some wants occur again and again. For example, if we feel hungry, we take food and satisfy our want. But after some time again feel hungry and want food. அது சொல்கிறாங்க. The next one is a classification of goods. Classification of goods சொல்லும்போது பண்டங்களினோட வகைகள். Classification of goods, 3 types of the goods: the necessaries, comforts, luxuries. நெசசரிஸ் இன்றியமையாத பண்டங்கள், த கம்ஃபர்ட்ஸ் வசதி பண்டங்கள், லக்ஸுரிஸ்ன்னு சொல்லும்போது ஆடம்பர பண்டங்கள். ஃபஸ்ட் ஒன் இஸ் நெசசரிஸ். குட்ஸ் விச் ஆர் indispensable for the human beings to exist in the world are called necessaries. For example, food, clothing and shelter. நம்மளுடைய இன்றியமையாத தேவை, அடிப்படையான தேவை, ஒரு தனி மனிதன் வாழக்கூடிய விஷயங்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள் வந்து என்னென்ன சொல்கிறோம்? ஃபுட், க்ளோத்திங் அண்டு ஷெல்டர், உணவு, இருப்பிடம் மற்றும் ஆடை. இதுதான் வந்து மனிதனுக்கு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. கம்ஃபர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது வசதி பண்டங்கள். சில பொருட்கள் வந்து இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் வாழ முடியும். ஆனால் என்ன செய்கிறாங்க, நம்மளோட வசதிக்காக ஏற்படக்கூடிய சில பொருட்கள் தான் வந்து வசதி பண்டங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டிவி வந்து இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். ஆனால் நம்ம டிவி பார்க்குறத வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கும்போது நம்மளது வசதிக்கு ஏற்ப, நம்மளது வந்து எளிய வாழ்க்கைக்கு ஏற்ப நம்ம டிவியாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், ரெஃப்ரிஜரேட்டராக இருக்கட்டும், ஏர் கண்டிஷனராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் லக்ஸுரிஸ்ன்னு சொல்லும்போது ஆடம்பர பொருட்கள். இந்த பொருட்கள் இல்லாமலேயும் நம்மளால் என்ன செய்ய முடியும், லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த ஆடம்பர பொருட்கள் வந்து அதனுடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜுவல்லரி, டைமண்ட்ஸ், கார்ஸ். ஹவவர் ஃபார் பீப்புள் ஹையர் இன்கம் தே மே லுக் நெசசரிஸ் ஆர் கம்ஃபர்ட்ஸ். இந்த வந்து ஆடம்பர பொருட்கள்னு சொல்லும்போதே நம்மளுடைய வசதியான மக்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களோட லைஃபுக்கு வந்து முக்கியமானதாக நினைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து 2 டாபிக் பார்த்துருக்கோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸும் பார்த்துருக்கோம். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ்? ஒன் ஆஃப் த 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லும்போது 2 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ்? நெசசரிஸ், கம்ஃபர்ட், லக்ஸுரிஸ். வாட் ஆர் த ஹியூமன் வாண்ட்ஸ்? வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், wants become habits, wants are satiable, wants are alternative, wants are competitive.